ஒருத்தருக்கு லாயாலிட்டியாக இருக்கிறது அவ்வளோ கஷ்டமா? சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே எங்கே பார்த்தாலும் சீட்டிங் சீட்டிங் சீட்டிங். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் உன்னை ஒருத்தர் சீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு உன்னை சீட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் உருவாயிருச்சுன்னு அர்த்தம். இதுவே உங்ககிட்ட இன்னும் ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னா அவங்களுக்கு உன்னை சீட் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இன்னும் கிரியேட் ஆகலைன்னு அர்த்தம். சீட்டிங் இஸ் எ சாய்ஸ், நாட் எ மிஸ்டேக். புரிஞ்சா? ஏன் காமனாக பொண்ணுங்க அதிகமாக சீட் பண்ணுற மாதிரி தோணுன்னா, பொண்ணுங்களுக்கு அவைலபிலிட்டி அதிகம், இன்னொரு பையன் ஈஸியாக கிடைப்பான். ஸோ சீட் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி உனக்கு அதிகம். இதுவே நீ பையனாக இருந்தனா உனக்கு சீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கூட கிடையாது. இப்படி இருக்கிறப்பையும் பசங்களும் ஏமாத்தின்னு தான் இருக்கிறாங்க. சீட் பண்ண சாய்ஸ் இல்லாதப்பயே ஏமாத்துறிய, இன்னும் உனக்கு சாய்ஸ் இருந்தா டோன்ட் பெக் லாயல்டி இன் சீப்பஸ்ட் பீப்புள்ஸ். ரொம்ப சீரியஸாக போயிடுச்சா? இப்போ பாரு. மேரும் மேரும் அழகாய் மாறி போனேன் நானே, மேலும் மேலும் அழகாய் மாறி போனேன் நானே. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டு இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற, ஃபாலோ பண்ண அப்போ தான் டெய்லியும் என்னை பார்க்க முடியும். நான் ஏன்டா உன்னை பார்க்க போகிறேன்றியா?